ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கேபேஜ் பக்கோடா தான் செய்ய போகிறோம். வாங்க கோஸ் பக்கோடா, முட்டை கோஸ் பக்கோடா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொடி பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இருங்க, அது வந்து நல்லா ஸ்லைஸாக சின்னதாக நறுக்கிருக்கணும். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போட்டாச்சு. அடுத்து வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொவண்டா போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா அது ரொவண்டா போட்டுக்கோங்க. அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அடுத்து பொடி பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, இதுதான் வந்து நல்லா 65 மாதிரி அழகாக இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 65 மாதிரி அழகாக வரும். அடுத்து நம்ம வந்து வெங்காயம் போட்டாச்சு. இதை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு பச்சை மிளகாவும் இதுவும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டு அடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்குன்னா கேபேஜ் போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொடி பொடியாக இருந்தால் நம்மளுக்கு எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் நல்லா சின்னதாக நறுக்கி போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் அதாவது 65 மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி, நம்ம போட்டிருக்கிறது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருந்தாலே போதும். இங்கே பாருங்கள், ஒரு 2 வெங்காயம் போதும். நானும் அவ்வளோதான் போட்டிருக்கேன். கேபேஜ் வந்து உங்களுக்கு போதுமான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து அரை போட்டிருக்கேன். பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுக்க பாருங்கள். பச்சை மிளகா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். வெறுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம இதுக்கு வந்து கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு நல்லா ஒரு மாதிரி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சில வரணும். இதை பாருங்க, நான் வந்து என் கையால் 4 கை போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணியே சேர்க்காம இது ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. அந்த கடலை மாவு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு கோஸ் ஆனியனோட கொஞ்சம் கடலை மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இதுவே நம்மளுக்கு போதும். நான் வந்து என் கையால் 4 கை போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. எனக்கு மெஷர்மெண்ட் கப்லாம் இல்லை, நான் என் கையால் தான் போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் தண்ணியே சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்தது நம்ம என்ன கலக்க போகிறோன்னா உப்பு ரொண்டு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதை வந்து நல்லா போட்டு இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு உப்பு அதிகமாக இருக்கும் போக போக. அதனால் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அந்த உப்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். தண்ணியே சேர்க்காம நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. உதிரியாக இருக்கும்போதே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நல்லா இதுவாக இருக்கும். தண்ணி கலந்த மாதிரி இருக்கும், இருந்தாலும் நான் தண்ணியே கலக்கலை. இந்த ஆனியனில் அந்த மாதிரி வந்தேன். இதை பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா அந்த சால்ட் வந்து நல்லா உப்பு நல்லா கலந்துருச்சு. நம்ம தண்ணியே சேர்க்காத தண்ணி சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரொண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்தா நம்மளுக்கு வந்து அப்புறம் அந்த கலர் கொடுக்கும். அதனால் அது அவ்வளோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம 1 போட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து
வந்து மருத்துவ குணம் மிக்கது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏதாச்சும் பாக்டீரியா இருந்தாலும் அது எடுத்துரும். ஸோ அதனால் நம்ம ரவுண்டு மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். எது செஞ்சாலும் நம்ம ரவுண்டு மஞ்சத்தூள் கலந்துக்கணும். அடுத்து வந்து நம்ம சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச சில்லி பவுட்ரு வேணாம், நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கலரும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதையும் நம்ம இது வரைக்குமே தண்ணி சேர்க்காம தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். அப்போ தான் அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் வந்து நம்மளுக்கு கலரே கொடுக்கும். நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல, அதனால் நீங்கள் இதை வாங்கி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்தா அது வந்து டேஸ்ட் நல்லா வராது. இது வந்து நல்லா 65 மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம இது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. நம்ம இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணியே சேர்க்காம தான் நம்ம பண்ணுறோம் தான். அப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம சேர்த்துக்கணும். அதே காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இல்லையா, அதே அளவுக்கு தான் இதையும் போட்டிருக்கேன். இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். பிரியாணி மசாலாவும் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக தான், அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு தான் அந்த பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம போடுற மசாலா எல்லாம் ஒரே அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். உங்களுக்கு ஸ்பூன் வைஸ் சொன்னிங்கன்னா அவ்வளோ இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணியே சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், தண்ணியே சேர்க்காமல் இவ்வளோ நேரம் இருந்தால் அதுக்கே எல்லா இடத்துக்கும் நல்லா இதுவாகிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா தண்ணி சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இது நல்லா இதுவாக வர மாதிரி நம்ம வந்து இப்போது இவ்வளோ இதுவாக பிடிச்சோன்னா அழகாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா பிசைஞ்சது வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கேபேஜ் பக்கோடா, அதாவது கோஸ் பக்கோடா வந்து போட்டாச்சு. இதை பாருங்கள், போட்டிருக்கோம். இதில் வந்து நல்லா இந்த மாதிரி பாலாக வந்து நம்ம வச்சுருக்கோம். இதை பாருங்கள், பாலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், போடுறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அம்மா வந்து போட்டுட்ருக்காங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், இது நல்லா வெந்து வரட்டும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து அழகாக போட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம போட்டிருக்கோம். அது நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், அது போடாது, இது போட்டது. இதை பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இருங்க, நம்ம அடுத்து போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கோஸ் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், லெமனு ஆனியன் எல்லாம் போட்டு கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்நாக்ஸு. இப்போ வந்து நம்ம தம்பிக்கு வந்து கொடுக்கலாம் வாங்க. நண்பர்களே, இது நல்லா தான் இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கும். வரும்போது பாருங்கள், இப்படி வருஷனாலே சவுண்டு கேட்கும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் சாஸ் தொட்டு டீ சாப்பிட்டுட்டே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.